நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க, சொந்த ஊரும் முக்கியம், அதை விட சொந்த வீடும் முக்கியம். நம்ம எத்தனை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கலாம், ஆனால் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுகமும் நிம்மதியும் வேறு எந்த ஒரு வீட்டிலும் கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட அந்த சொந்த வீடை பல பேர் தன்னுடைய சுய உழைப்பால் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். பல பேத்துக்கு அந்த சொத்துக்கள் தாய் வழியோ தந்தை வழியோ அல்லது வாழ்க்கை துணைவமாக கிடைக்கும். அப்போ ஒரு 4 வழியில தான் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகும். ஒன்று தாய் வழி அல்லது தந்தை வழி அல்லது வாழ்க்கை துணையின் வழி அல்லது உங்களுடைய சுய உழைப்பு மற்றும் உங்களுக்கு அமையக்கூடிய பிள்ளைகள். ஆனா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் உருவாக்கி கொடுப்பீங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு அந்த சொத்துக்களை உருவாக்குவீங்க. அப்போ அது உங்களுடைய சுய உழைப்பு தான். அப்போ இப்படிப்பட்ட 4 வழியில் தான் சொத்துக்கள் உங்களுக்கு அமையும். சரி, அதுல யாருடைய வழியில் எப்படி, யாருடைய வழியில் எப்போது அமையும், சொத்துக்கள் யோகம் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். யாருக்கு? மீனராசியில் பிறந்த உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் யாரால் எப்பொழுது எப்போது கிடைக்கும் தெளிவா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க, மேல நம்ம சேனல்ல. மீன ராசியில பிறந்த உங்களுக்கு ராகியது பிரிச்சு பலன்கள் மற்றும் 2024 வருடத்துடைய புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே திரைபெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனையும் அதை செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல சொத்துக்கு நீங்க ஆசைப்படவே மாட்டீங்க. ஏன்னா மீன ராசி குருபவனுடைய ராசி, காலப்புருஷத்துபடி 12ஆம் வீடாக வரக்கூடியது. இது ஒரு நீர் ராசி மற்றும் உபய ராசி. அதனால சொத்தை விட சொந்த பந்தங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க. சரி, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொத்துக்கள் யார் மூலமாக கிடைக்கும், யார் மூலமாக உருவாகும்? முதல்ல தாய் வழி சொத்துக்கள் இருக்கா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும்? அப்போ தாய் அப்படின்ற ஒரு உறவை குறிக்கக்கூடியது 4ஆம் வீடு. மீனத்திற்கு 4ஆம் வீடு எதுனா அது மிதுனம். அதற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் உங்களுடைய மீன ராசியில வரும் பொழுது நீசம் அடைந்து விடுகிறார். அதுவே கன்னி ராசிக்கு போகும்போது உச்சம் அடைந்து விடுகிறார். அப்போ தாய் வழி சொத்துக்கள் இருப்பின் திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் அது நிலைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அது வித்துட்டா அதை நீங்க அனுபவிக்க முடியாது. விற்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வரும், கடன் பிரச்சனை வரும், சரிங்களா? அதை இழப்பதற்கு காலச்சுமை உங்களை கஷ்டப்படுத்தும். இது இயற்கை. மீனராசிக்காரங்களுக்கு அப்படித்தான் நடக்கும். ஆனா திருமண வாழ்க்கை வரை அதை தற்க வைத்து காப்பாத்திட்டீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு பின்பு அந்த சொத்து நிலைத்து விடும் உங்களுக்கு. இதை தெளிவா புரிஞ்சுங்க, ஓகேங்களா? ஆனா அதுவரை அதை காப்பாற்றுறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும், மிகப்பெரிய போராட்ட காலமா இருக்கும். அப்ப தாய் வழி சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுல, ஓகேங்களா? ஸோ ஆனால் சொத்துக்கள் இருக்குமா இருக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும். அதுவும் புதன் திசை அல்லது புதன் பக்தி காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான யோக காலம் அதிகமாகவே இருக்குது. புதன் திசை தான் நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, புதன் புத்தி நடந்தாலும் அது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதற்கடுத்து தகப்பனாருடைய சொத்து. தகப்பனார் குறிப்பது 9ஆம் வீடு. மீனத்திற்கு 9ஆம் வீடு எதுனா விருச்சகம். அதற்கு அதிபதி செவ்வாய். அவர் 2ஆம் வீடு மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாரு. மகரத்துல உச்சமடைகிறாரு, கடகத்துல நீசம் அடைகிறாரு. தகப்பன் வழி சொத்துக்கள் நிச்சயம் உண்டு. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா அதன் மூலமா லாபம் உண்டு. கண்டிப்பா அதன் மூலமா உங்களுக்கு இடமும் பொருளும் நகை கண்டிப்பா அவங்க மூலமா கிடைக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் 5ஆம் வீட்டில் கடகத்தில் நீசம் அடைகிறார் இந்த செவ்வாய் பகவான். நீங்க காதல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வந்த பின்பு அந்த சொத்து உங்க கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒன்று காதல் கல்யாணம் முடிச்சதுனால அந்த பிரச்சனை இருக்கும், அல்லது காதலால் பிரச்சனையா இருக்கும். காதலால் தான் அந்த சொத்தை நீங்க இழப்பீங்க, அந்த சொத்தை அனுபவிக்க முடியாம போகும், ஓகேங்களா? அடுத்து பிள்ளைகள், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தால அந்த சொத்தை விற்பீங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு தகப்பனார் வீட்டுடைய வழி சொத்துக்கள் நிச்சயம் கிடைக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. அதற்கு செவ்வாய் திசை மற்றும் செவ்வாய் புத்தி காலகட்டம் மற்றும் சூரியனுடைய திசை அல்லது சூரிய புத்தி காலகட்டங்கள்ல அது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கை துணையின் மூலமாக, வாழ்க்கை துணை குறிப்பது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு எது? கன்னி. அதற்கு அதிபதி புதன். அவர் உங்களுடைய ராசியில தான் நீசம் அடைகிறார். அப்போ வாழ்க்கை துணையின் பேர்ல சொத்துக்கள் சேர்த்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு அதிக விதமாக கூடும், அந்த சொத்து நிலைக்கும். நீங்க மட்டும் தனியா இண்டிவிஜுவலா பேர்ல உங்க பேர்ல பதியும் பொழுது அந்த சொத்துக்கள் வாய்ப்பு கிடைப்பது குறையும். ஆனா திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு அசையாத சொத்துக்கள் அனைத்தும் உருவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமண வாழ்க்கைக்கு பின்பாத்தான், வாழ்க்கை தினம் வந்ததுக்கு பின்புதான் உங்களுக்கு சொந்த வீடுன்றதே உருவாகும். அதுக்கு தான் வாய்ப்பு நிறைய அதிகம். 100 பேர் மீன ராசியில் இருக்கீங்கன்னா அதுல 80 பேருக்கு அப்படித்தான் அமையும்,
சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜாயினில் போட்டு வாங்கிக்கோங்க, கணவன் மணி இருவரும் பேரில் எழுதிக்கோங்க. அப்படி சொந்த வீடு இன்னும் அமையாதவர்களுக்கு, திருமண வாழ்க்கை பின்பு அமையாமல் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திருவெண்காடு சென்று புதனை வணங்கி விட்டு வாருங்கள். கண்டிப்பாக திருமணமும் நடக்கும், வீடும் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் சனிவானுடைய வழிபாடு கண்டிப்பாக மீனராசிக்காரங்க பண்ணும் பொழுது சொந்த வீடு உங்களுடைய சுய உழைப்பில் உருவாகும். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து மாற்றம் இல்லை. ஸோ இப்போ பிள்ளைகள் மூலமாகவோ உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையுமா? அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது உண்டு. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு அது சனி திசை அல்லது சனி புத்தி, சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி இந்த காலகட்டத்திலையும் சரி, ராகு திசை அல்லது ராகு புத்தி நடக்கின்ற காலகட்டத்திலையும் உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக சொத்துக்களை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். ஸோ அந்த ஒரு வயது காலகட்டங்களில் அந்த சொந்த வீடுன்றது உங்களுக்கு உருவாகி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னதான் பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைச்சாலும் 12ஆம் வீடான கும்பத்திற்கு சனி அதிபர் சனியாக இருக்கிறார். 12ஆம் வீடுன்றது வாழ்நாள் இறுதியில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போ உங்களுடைய இருப்பிடம், நிலையான ஒரு இருப்பிடம், நீங்கள் அணுகக்கூடிய ஒரு சொத்துக்கள் இறுதி காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசி அது ஒரு ஸ்திர ராசி. அப்போ சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு தான் நீங்கள் ஒன்று சேருவீர்கள். வெளிநாட்டிலே நீங்கள் போய் வாழ்ந்தாலும் சரி, உங்களுடைய இறுதி காலகட்டம் என்பது உங்களுடைய சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு இருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும். அதுல இருந்துதான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் உருவாக்குவீங்க உங்களுடைய சுய உழைப்பில். பூர்வீக சொத்தே கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதில் செலவு பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மீனராசிக்காரங்களுக்கு 100% பொருந்தும். மேலும் சொந்த வீடு விஷயம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான முறையில் நடக்கணும், வாடகை வீட்டிலேருந்து நாங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும், சொத்துக்கள் பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை தீரணும், சொந்த வீடு எங்களுக்கு கண்டிப்பாக உருவாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்க தவறாமல் கண்டிப்பாக சனி பகவானையும் புதனையும் 2 கிரகங்களுடைய வழிபாடையும் பண்ணணும். அதுவும் குறிப்பாக படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு வஸ்திர தானம், உடை தானம் செய்யுங்கள். அதனால அந்த புண்ணியத்தினால உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய கட்டக்கூடிய அமைப்பு உருவாகும். ஊனமானவர்களுக்கு, ஹேண்டிகேப்டுக்கு கல்வி தானம் செய்யுங்க. கண்டிப்பா அந்த புண்ணியத்தால நீங்க வீடு கட்டுவீங்க, வாங்குவீங்க. அதே போல சனிக்கிழமை என்று கண்டிப்பா உணவு அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பா அதன் மூலம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. புதன் கிரகத்தையும் சனிபவனுடைய கிரகத்தையும் வழிபாடு செய்தால் கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு விஷயங்கள் உருவாக்கிவிடும். சரிங்களா? சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி தீர்ந்து போக்கிவிடும். சொத்துக்கள் வர வேண்டியிருந்தாலும் வந்து சேரும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் சரி, அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.